நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீனலக்ன அன்பர்களுக்கு 29 மார்ச் 2025 வரக்கூடிய ஜென்ம சனி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனராசின்னு கன்சல்டிங் வந்தாலே பயந்துடுறாங்க ரொம்பவே. ஏன்னா அவங்க போன 2.5 வருஷம் 7.5 சனியினுடைய காலகட்டத்திலே படாத பாடுபட்டுட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அங்க முட்டுக்கட்டையை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அது செலவாவே போயிட்டு இருக்கே ஒழிய ஆனா அதுக்கு விமோச்சனங்களோ வழிகளோ இல்லை. தனக்கு உடம்பு சரியில்லை, தன் குடும்பத்துக்கு உடம்பு சரியில்லை, தன் தாய் தந்தையருக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய அக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்துக்குள்ள சிக்கல் அப்படின்னு நான் சொல்லிட்டே போலாம். எதை கால் வச்சாலும் 1 அடி கால் வச்சா 10 அடி சறுக்குதுன்றது தான் இது வரைக்கும் மீனராசி அன்பர்கள் சந்திச்சதுனால அவங்க கன்சல்டிங்க்கு வந்து உட்காரும் போதே ரொம்ப பயந்த ஒரு நிலையில உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்றேன், மீனராசி ஜெயிக்க போகுது, அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. என்னடா நினைக்காதீங்க. ஆமா, நீங்க நினைக்கிறது ரைட்டு தான். ஜென்ம சனினாலே போதுண்டாப்பான் தான் இருக்கும். ஆனா அந்த ஜென்ம சனி வர்ற காலத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பிரமாதமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராருங்க. அதனால கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். 80% மேல பாசிட்டிவ். அந்த 20% எதுல நெகட்டிவ்ன்றது மட்டும் காது கொடுத்து கேட்டு அதுல சிக்கிக்காம இருந்தீங்கன்னா போதும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்க டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா பார்த்து நான் சொல்லக்கூடிய காஷன் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு நல்லது கேட்க கேட்க நலமே, ஆனா எதுல மாட்டிக்காம இருக்கணும்னு கேட்கறது தான் உண்மையான சந்தோஷம். சரி, உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல அபிவிருத்தி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பிரமாதமா உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆகும். ஏன்னா 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் குரு உங்க ராசிநாதன். அவர் மே மாசத்துக்கு அப்புறம் அதை சூப்பரா பண்ணியே கொடுக்க போறார். அதனால தொழில பயம் வேண்டாம், வேலையில பயம் வேண்டாம், ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நீங்க எடுத்த உடனே படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களை மட்டும் கூப்பிட்டு சூப்பரா உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போறாங்க. அதாவது அந்த இன்டர்வியூலயே உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. நீங்க ஒரு தடவை நீங்க நினைச்சு போனீங்கன்னா அவங்க இல்லப்பா இந்த இன்டர்வியூலயே நீ உனக்கு பாஸ்பா சூப்பர்பா அப்படின்னு சொல்ல போறாங்க. சர்ப்ரைசஸ் பல ரூபத்துல உங்களுக்கு பொருளாதாரத்துல மேன்மைன்றது ட்ரூ. பணம் கொட்ட போகுது, நினைப்பதை விட அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் ஆனா நீங்க இந்த இடத்துல எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப 7 அப்படின்னு சொல்லும் போது நீங்க யாரோடெல்லாம் அங்க இருக்கிறீங்களோ அதெல்லாம் இட் இஸ் கால் 7. 7ன்றது கணவன் மனைவி பந்தம் மட்டும் அல்ல. அது நட்பு வட்டாரம் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும். நீங்க எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை ஓகே பண்றவங்களும் அந்த 7ஆம் வீடு தான். ஸோ இப்போ வந்து எல்லாமே பணம் ரீதியா வந்துடுச்சு, தொழில் நடந்துட்டு இருக்கு, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனேயே ஓகே சார் நான் 2 monthsலாம் உங்க ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன், அது கொடுக்காதீங்க. நீங்க என்ன சொல்லுங்க சார், நீங்க 3 months சொல்றீங்க, எனக்கு 2 monthsலயே முடிக்க முடியும் போல இருக்கு, பட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும். ஏன்னா இந்த 7ஆம் வீட்டுல சனி இருக்கும்போது எந்த ஒரு வேலை பண்ணினாலும் நீங்க மட்டும் இல்லை இல்லையா, உங்களோட கூட சேர்ந்து பண்றவங்க உங்க என்ன அலைகளை புரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கிளியரா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டர், அதுல எக்ஸ்ட்ராடினரியா உங்களை கமிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டை பண்ணி காமிக்கிறேன், அந்த டை உங்களுக்கு ஓகேயான்றது வச்சு நம்ம அப்புறம் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து சூப்பரா இதுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ கிடைக்குதுன்னு எடுக்கிறத விட அது முடியுமா, அந்த டைமுக்கு சப்மிட் பண்ண முடியுமா, ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு உங்ககிட்ட வராங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பிறகு ஆர்டரை எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அது புரியாத ஒரு புதிர்னால இங்க ஃபேமிலியுமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் மேலும் இளைய சகோதரி சகோதரர்களோட உறவுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த இடத்துல எதுவுமே ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. முயற்சி நிறைய எடுங்க, அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா அந்த முயற்சி குரு பெயர்ச்சி ஆற வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி ரொம்ப தேவை. கடகத்துக்கு குரு 2026 வராரு இல்லையா, அந்த காலத்துக்கு அப்புறம் இந்த முயற்சியுமே தானாக உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. சரி, மொத்தத்துல நீங்க எந்த டைம் ரொம்ப காஷனா இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்றேன்.
ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் அலாம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருந்தா சனி ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா வக்ர காலம்ன்றது இந்த டைமில் 2 தடவை வரும். ஒன்று 2025, அடுத்தது 2026. 2025 ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் சனி வக்ரம். அந்த காலகட்டம் மிகவும் 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 காஷனாக இருங்க. நிறைய ராங் இன்வெஸ்ட்மெண்ட், தப்பாக புரிஞ்சுக்கிறது, அதனால ஆக்சிடென்ட், மன வலி, நம்புனேன்ற ஒரு வார்த்தை, இதெல்லாம் நிறைய பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஆரோக்கியத்திலையும் அந்த காலகட்டத்தில் காலு, நரம்பு, எலும்பு, தொடக்க கீழே அப்படின்றது ரொம்ப காஷனாக இருக்கணும். கண்டிப்பாக ஆயில் புல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் பாத் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எள்ளு சம்பந்தமான உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது உங்களை எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்க்கு உங்களுக்கு ஒரு வழி காமிக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமா, சூரியன் சனி சேருவாங்க 2 பங்குனி மாசத்துல. அப்போ இந்த முதல் பங்குனியினுடைய காலகட்டம் ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இது 2வது வக்ரகதி காலகட்டம். ரொம்ப பெருசா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அகைன் உங்களை காப்பாத்துறது உங்க ராசிநாதன் கடகத்திலிருந்து டைரக்டா அவருடைய பார்வை 9ஆம் பார்வையா வரும்போது எந்த பயமும் தேவையில்லை. ஓப்பனா சொல்லணும்னா மீனராசிக்காரங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். இல்லை இந்த குரு மட்டும் இப்படி அமைப்புல இல்லை அப்படின்னா ரொம்பவே மாட்டிக்குவாங்க. பட் இதுல எல்லாமே வழியும் விமோச்சனங்களும் இருக்கு. ஸோ உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடக்குதா? உங்க சுய ஜாதகத்துல சூரியன் சனியினுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு? சூரியன், செவ்வாய் அண்ட் சனி, இந்த 3 காம்பினேஷனுமே நீங்க பாருங்க. அது பாசிட்டிவா இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா சம்பவங்களை சுட்டி எரிக்கிறது அப்படின்றது தசா புத்தி. ஸோ தசா புத்தி அந்தரம் பாசிட்டிவா இருந்ததுன்னா பயமே படாதீங்க. ஆன்யமாக்குன்னு ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்ன இந்த காலகட்டம் மட்டும்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க, நான் மாத பலன் சொல்றேன் இல்லையா, அதையும் நீங்க பார்த்துட்டே வருவீங்க. அந்த மாத பலத்துல எந்த மாதம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 1 வீக் பிஃபோர் ஆர் 10 டேஸ் பிஃபோர் போடுறோம். அதை மட்டும் பார்த்துட்டு அதுல ஜூலை டு நவம்பர் 2025 ரொம்பவே பார்த்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எந்த வேதனை எப்படியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மீனம் அப்படின்றதே அன்பு. மற்றவங்களுக்காக வாழக்கூடியது மீனம், அவங்களுக்காக எடுத்து செய்யறது மீனம். அந்த மாதிரி எடுத்து செய்யும் போதும் டேய் நீ இப்படி பண்ணதுனால தான்டா இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி தேவைன்னா அந்த அளவுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதுலையுமே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறத கண்டிப்பா சனி பகவான் கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். நீங்க ஹனுமன் சாலேசா தினமும் கேட்டுட்டோ சொல்லிட்டோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நிறைய தெம்பு கொடுப்பார். குருனுடைய ஆலயங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். உங்க ராசிநாதன் இல்லையா, சித்தர்களுடைய வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு, குரு ஸ்தலங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல தூக்கிட்டு போவோம். ஸோ இந்த ஒரு 2.5 வருஷம் கழிச்சு நீங்க சொல்றது, என்னப்பா ஜென்ம சனின்னா என்னென்னமோ பயந்தேன், புக்ஸ் எல்லாம் படித்தேன், யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது, அந்த டைம்ல தாண்டா எவ்வளவோ கத்துக்கிட்டேன், எவ்வளவு வளர்ந்தேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.